Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரட் சோப் கோல்ட் ப்ராசஸ்ல எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த கேரட் சோப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸை இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கியூபா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் ஜூஸை மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆயில்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஆயில் எடுத்துக்கலாம். பட் எடுக்கும்போது நீங்கள் அதுக்கு மாறி நம்ம லைஃப் சொல்யூஷன் ரெடி பண்ணணும். அடுத்தது கோகனட் ஆயில், பாம் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். ஆயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம லையும் மாற்றணும். இப்போ நான் எடுத்துருக்க ஆயில்ஸ் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சோப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஐஸ் க்யூபெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஐஸ் க்யூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக டேப் வாட்டர் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்டில் வாட்டர்னு உங்களுக்கு எல்லா கெமிக்கல் ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும், அது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பைப்பு தண்ணியோ எதுவுமே இந்த சோப் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. கேரட் நல்லா பியூரான கேரட் ஜூஸ் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடா ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரே சமயத்தில் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த காஸ்டிக் சோடா இதெல்லாம் சேஃபாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் கையில் க்ளவுஸ் இருக்கணும். உங்களோட ஃபேஸில் மாஸ்க் போட்டுக்கோங்க. நல்லா ஓப்பன் ஏரியாவில் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடாஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சோப் மேக்கிங் பண்ணும்போது உங்களோட குழந்தைங்க இல்லைன்னா உங்களோட பெட்ஸை பக்கத்தில் வைக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த காஸ்டிக் சோடாவை ரொம்ப சேஃபாக ஸ்டோர் பண்ணணும். ரொம்ப ஹைட்டான பகுதியில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் குழந்தைங்க எடுத்துட்டா கண்டிப்பாக அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நீங்களும் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ நீங்கள் எப்போ பண்ணாலும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த காஸ்டிக் சோடா நம்ம ஹேண்டில் லைட்டாக பட்டாலும் அங்கங்கே உங்களுக்கு லைட்டாக இச்சிங்காக ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக ரெட்டிஷ்னஸ் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல் காஸ்டிக் சோடாஸையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு கெட்டியான ஒரு பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் மேக்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் எதுவுமே நீங்கள் ரிட்டன் கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது சமைக்கிறதுக்கு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை ஏதாவது குழம்பு எடுக்கிறக்கோ இல்லை எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சோப்புக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. அதை செப்ரேட்டாக வச்சுட்டு அதை எப்பயுமே நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது. எந்த யூஸ்க்குமே யூஸ் பண்ணாதீங்க. சோப்புக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அந்த காஸ்டிக் சோடா நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரையணும் காஸ்டிக் சோடா. எந்த காஸ்டிக் சோடாவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம லைவ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சோப் மேக்கிங் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஐஸ் க்யூப் பண்ணுறதுனால இது ஈஸியாக சீக்கிரமாகவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை சோப் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ எனக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சோப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆயில்ஸ்னு எல்லாமே டீட்டெயிலாக ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். மெயினாக செக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணும்போது நம்ம சோப் இன்னும் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். எல்லாமே செக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஆயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். அது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கேரட்டை நம்ம அரைச்சி அதோட இது இருக்கும், சக்கை மாதிரி இருக்கும். அதை ரொம்ப சக்கை புழிஞ்சு ஜூஸ் எடுத்துடாதீங்க. கொஞ்சமாக வைங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 5% அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கேரட்டோட நம்ம அந்த கேரட் பல்ப் சொல்லுவாங்க, அதை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக நம்ம ஆயிலில் தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம லைவ் சொல்யூஷன் தான் ஆட் பண்ண போகிறோம். எப்பயுமே லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொன்ன மாதிரி தான் டபுள் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஆயில்ஸ் கூட ஆட் பண்ண போகிறேன்.
இது ப்ராசஸ் எதனால் பண்ணுறோன்னா, இப்போ நமக்கு ஒரு வேளை கரையாத அந்த காஸ்டிக் சோடா இருந்தாலும் நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணுற ப்ராசஸில் இது எல்லாமே இந்த ஃபில்ட்ருலேயே வந்துடும். சப்போஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த காஸ்டிக் சோடா நம்ம ஆயிலில் ஆட் பண்ணும்போது அந்த காஸ்டிக் சோடா கரையாது. என்ன தான் நீங்கள் சோப் 40 days வச்சாலும் அந்த காஸ்டிக் சோடாவோட அப்படியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். நான் வந்து டபுள் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும், சக்கையெல்லாம் கிடச்சிரும். கரையாத காஸ்டிக் சோடா எல்லாமே இதிலே வந்து உங்களுக்கு வந்து நின்றும். இப்போ வந்து இந்த சொல்யூஷனை வந்து இன்னொரு ஃபில்ட்ரு வச்சு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு ஃபில்ட்ரு ஓகே தான், பட் நான் எப்பயுமே வந்து டபுள் ஃபில்ட்ரு பண்ணுவேன். இப்போ நான் ஆயில்ஸில் வந்து இந்த லை சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே அடுத்த ஃபில்ட்ரு ஆல்ரெடி நான் ஒரு டைம் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த காஸ்டிக் சோடா எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ஆயிலில் போயிடாது, எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆயிலோடு நான் வந்து லை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாக சோப் ரெடி ஆயிரும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் தான் இருக்குங்கும்போது இது கொஞ்சம் லேட் ஆகும், 20 to 25 minutes கிட்ட ஆகும். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு வந்து நான் வந்து ஹேண்ட் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த ஆயிலும் அந்த லையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது பண்ணும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நமக்கு சீக்கிரமாக வந்துடும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்த டைமில் நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நம்ம சோப்புக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். அதுதான் வந்து விட்டமின் இ கேப்சூல். ஸ்மெல்லுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறோம். அது ஆப்ஷனல். ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் வேண்டாம், எனக்கு வந்து ராவாகவே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஃப்ரீக்ரன்ஸ் ஆயிலும் நீங்கள் இந்த சோப்புக்கு ஆட் பண்ண தேவையில்லை. பட் நம்ம சோப்புன்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சோப் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்மளோட ஸ்மெல்லை தான் மெயினாக நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணும். அந்த கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தோசை மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, நமக்கு வந்து சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து நான் மோல்டில் மாற்றிக்கலாம். நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவும் கெட்டியாயிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் கிடச்சிருக்கு. கேரட்டோட கலர் அப்படியே கிடச்சிருக்கு. இந்த கலர் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி அதுக்கு உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தான் வேணும்னா அதுக்கு தனியாக வந்து இந்த கலர்ஸ்லாம் விற்கிது. கோல்ட் ப்ராசஸ்க்குன்னு தனியாக வந்து பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் வந்து அப்படியே கேரட்டோட கலர்ஸ் என்ன வருதோ அதே தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அவுட்புட் இதே கலர் வராது. இந்த கேரட் பார்த்திங்கன்னா வந்து கேரட்டில் அதிகப்படியான விட்டமின்ஸ், பீட்டா கரோட்டின், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் நிறையா இருக்குது. இது நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் இருக்கிற இந்த பிளெமிஷிங், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிம்பிள்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் ஆயிலி ஸ்கின்க்கு இது ரொம்ப சூப்பராக இந்த சோப் ஒர்க் ஆகும். ட்ரை ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த கேரட் சோப்பு. நார்மலாகவே கேரட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அது நம்ம குடிக்கிறதுக்கும் சரி, நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, அது ரொம்ப ஸ்கின்க்கு நல்லது. நம்ம சேனல் நிறைய கேரட்ஸ் வச்சு நம்ம ஃபேஸ் பேக்கு, அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மோல்டில் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இது 1 day ஃபுல்லாக நல்லாவே வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து மோல்ட்லேருந்து எடுங்க. 1 day ஃபுல்லாகவே அப்படியே விட்டுருங்க. நான் மோல்டில் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 day ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோல்ட்லேருந்து சோப்பை வந்து வெளியே எடுக்கலாம். நம்ம ஆட் பண்ணும்போது ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. இப்போ நமக்கு கிடச்ச கலர் பார்த்திங்கன்னா எல்லோ, நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து மோல்ட்லேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம சோப் எல்லாமே மோல்ட்லேருந்து எடுத்துட்டோம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சோப் உடனே யூஸ் பண்ண முடியாது.
40 டேஸ்க்கு அப்புறம் தான் 40 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் இதில் இருக்கிற காஸ்டிக் சோடாலாம் வந்து காற்றுல கரைஞ்சி நமக்கு வந்து நம்மளோட நல்ல சோப்பாக ரெடி ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதோட டீட்டெயில் வேணும், வீடியோஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டாக அப்படியே பண்ணுங்கள். அதே ஆயில்ஸ் எல்லாமே அதே எடுத்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக 40 நாள் இல்லாமல் இந்த சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது, கம்பல்சரி. கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.